வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு எங்க வந்துருக்கேன்னா தாத்தா கடைக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ தாத்தா கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தாத்தா கடையில் வந்து வீடியோ போடலான்னு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன வெரைட்டி எல்லாம் தாத்தா கிட்ட இருக்குன்றத நம்ம உள்ள போயிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தாத்தா ரொம்ப பிஸியா இருக்கா போல கஸ்டமர் கிட்ட எல்லாம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இதுல இருக்கும். என்னன்னா மீன் வாங்கி அதை எப்படி வளர்க்கணும், எப்படி தண்ணி மாத்தணும், எல்லா டீட்டெயிலும் டெப்தா சொல்லியிருக்காப்புல. வீடியோல தொடர்ந்து பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி போகுது கடலாம்? என்ன டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பிசினஸ் ரொம்ப டல்லா ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நடக்குது நல்லபடியா நடக்குது. ஆமா. இப்ப நம்ம கிட்ட என்னென்ன குவாலிட்டி கஸ்டமர் இருக்கிறாங்க. சோ அதனால தாத்தா பிஸியா இருக்கிறா போல எப்பவுமே. இல்லப்பா ராஜா, ரொம்ப துத்துன்னு இருக்கும், எதிரும் பாத்துங்க. நீங்க மிக்சரா போட்டுங்க. நாளை வரைக்கும் தாங்குமா? ஏன் எந்த ஊருக்கு? ஒசூரா? ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி ஓசூர்ல இருந்து வாங்குறாங்க பாருங்க கஸ்டமர். இப்பதான் நேற்றுதான் அந்த பீஸா நீ அதை காண ஒரே நிமிஷம். ஓசூர் கஸ்டமருக்கு எப்படி பேக் பண்ண போறீங்க? டபுள் கவர் போட்டு பேக் பண்ணோம். டபுள் கவர். ஆமா. கேஸ் எல்லாம் கரெக்டா லெவலா வச்சு போட்டு விட்டுருவீங்க. இப்ப இங்க பாருங்க, ஓசூர்ல இருந்து இல்ல கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கோயம்புத்தூர், ஈரோடு, தஞ்சாவூர், இங்க இருந்தெல்லாம் வந்து நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா தாராளமாக பாருங்க. பேக்கிங்க பாருங்க. நாளை காலைல 10 மணி வரைக்கும் காலைல 10 மணி வரைக்கும் அங்க பாருங்க. டபுள் கவர், தண்ணி லீக்கே ஆகாது. லீக் இல்ல, முதல்ல கேஸ் லீக் ஆகக்கூடாது. கேஸ் லீக் ஆகக்கூடாதான். வேற யாருன்னா என்ன பண்ணுவாங்க, தாங்கன்னு விட்டுருவாங்க. பட் ஆனா தாத்தா பாருங்க. இது பேக்ல போட்டாலே ஆகாதா? கவர்ல போட்டாலும் நாளைக்கு வரைக்கும் கரெக்டா இருக்கும். ஃபுட் எல்லாம் எப்படி? ஃபுட் எல்லாம் தேவை, நாங்க தான் டெய்லி போடுறோம்ல. ஓ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தேவையில்ல. இன்னைக்கு ஒரு நாள் தேவையில்ல, நாளைக்கு காலைல போனோடனே போட்டுருணும். நாளை காலைல போடும். அதுதான் உள்ள ஒரு ரவுண்டு வெளியே ஒரு ரவுண்டு முடிச்சுக்காத. இதான் மகளே, நீங்க வந்து ஊர்ல இருந்தெல்லாம் கேட்டீங்கன்னா இப்படிதான் பார்சல் போட்டு விடுவாரு. இப்ப டெமோவா காட்டுறா போல. இந்த வீடியோ யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, இப்பதான் நான் போடுறேன். பாருங்க, அழகா போட்டு அதுக்கு மேல ஒரு கோட்டிங் போட்டுருவாரு நினைக்கிறேன். ட்ரெயினா பஸ்ஸா? ட்ரெயினா பஸ்ஸா? பஸ் தான் சார், ட்ரெயின் மார்க்கும் கிடையாது. இது என்ன பண்ணி பேக்ல படுக்க வச்சிருங்க. ஏன்னா இப்படி 8 மீன் இருக்கிறதுக்கும் இப்படி வச்சுன்னா ஃப்ரீயா இருக்கும். மேல் கவரு கேரி பேக் எல்லாம் கிடையாது. சொல்லுங்க உங்களுக்கு பாருங்க. நீங்க போயிட்டு தண்ணி விட்டுட்டு விட்டுங்க. நேத்து பிடிச்ச போர் தண்ணி இருக்கு இல்லமா? சரி வேணாம், மெட்ரோ வாட்டர் வேணாம். 3 நாள் மெட்ரோ வாட்டர் 3 நாளுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கா? இல்ல வேண்டாம், 2 நாளுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கா? அந்த தொட்டியில போட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டு மீனை விடாதீங்க. நான் தரேன், மீன் தரேன். 1 hour 2 hour பொறுத்து நீங்க போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறம் மீனை விடுங்க. இந்த தண்ணியோட விடுங்க, அப்ப நல்லா இருக்கும். சரி. ஆமா, போர் தண்ணியில போடலாம் தைரியமா. கொஞ்சம் 2 hour பொறுத்து மீனை போடுங்க. கேன் வாட்டர்ல உடனே போடலாம். கேட்டீங்கன்னா அதே மாதிரி வந்து நீங்க மெட்ரோ வாட்டர் போடுறதுன்னா 3 நாள் பொறுத்து தான் போடணும். ஏன்னா அதுல குளோரிங் ப்ளீச்சிங் பவுடர் கலந்து வரும். உடனே போட்டுறாதீங்க. இப்போதைக்கு நீங்க வேணா கேன் வாட்டர் வேணா வாங்கி கேன் வாட்டர் போட்டுங்க. ஒரு வாட்டி கேன் வாட்டர் போட்டு கேன் வாட்டர் போட்டுருக்கோம். கேன் வாட்டர் போட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டு ஒரு 1 hour பொறுத்து இந்த தண்ணியோட விட்டுருங்க. 1 hour. சரி. நீங்க இந்த கேன்ல இந்த போடணும். ஆமா ஆமா ஆமா, இதுலதான் போடுறோம். எவ்வளவு எத்தனை பெரிய மீன் போடுறீங்களா சின்ன மீன் போடுறீங்களா? பெரிய மீன் போட்டீங்கன்னா தொட்டி கழிச்சு பண்ணும். உண்மையை சொல்லிடுறேன், நான் விக்கிறேன், உண்மையை சொல்லுவேன். இதெல்லாம் சில மீன் எல்லாம் கழிச்சு பண்ணும். சின்ன மீன் போட்டீங்கன்னா கழிச்சு பண்ணாது. ஆமா, உங்களுக்கு பெரிய மீன்னா கம்மியா போட்டுங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பாத்துங்க. சின்ன மீனா எந்த மாதிரி மீன்? சின்ன மீனா இந்த கலர் விட போட்டுங்க, அந்த மாதிரி சீக்கிரா போட்டுங்க, இந்த மாதிரி போடுங்க. சென்டர்ல இருக்கிறதுனா
போடலாம். இது போடுறதுனா கோழிக்காப் 2 போடுங்க, பிளாக் மூஸ் 2 போடுங்க, 2 இந்த 6 மீனோட நிறுத்திங்க. சரி ஓகே கொடுத்துருங்க. மீன் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி கொடுத்துருங்க. எங்க எவ்வளவு லாங் போறீங்க? எப்படின்னா எவ்வளவு லாங் போறீங்க நீங்க? நம்மளுக்கு எங்க வீடு குளத்தூர் தான். குளத்தூர் நம்ம சென்னையில சிக்னல் இருக்குல்ல, அங்கதான் வீடு. சரி, அங்கதான் இருக்கு. அப்போ செய்யுங்க. ஆ. வேற என்னமா வேணும்? அதுக்கு என்ன சார் சாப்பாடு நார்மல் நாங்க போட புட்டா போடலாம்ல? ஆமா ஆமா அதே போல. தாத்தா வந்து மீனுக்கு டாக்டர் மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றோம் போல. என்ன போடணும் இந்தம்மா இது ஒரு கவர் தானம்மா? நன்றி. வாங்கிருக்கோம் காசு. சரிம்மா அது ஒண்ணு சொல்லுமா. இந்த எஸ்கே கோல்டு போடுங்க. என்ன நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். 2 வாரமா தான் பிரச்சனை விட்டு. போங்க. இது பாருங்க, இந்த கோல்டு வந்து கலப்படமா இருக்குது. போடுங்க. இல்லனா எல்லாத்துலயும் எனக்கு 2 போதுனா அப்படின்னு இருந்தா 2 கூட தரேன். நீங்க இதை வளங்க முதல்ல நீங்க இந்த ஸ்டெப் முதல்ல வளங்க. அதுக்கப்புறம் அடுத்த மீன் போடுங்க. ஆமா நிறைய வாங்கி போடுறது. அது மட்டும் போதும் உங்களுக்கு நானே சொல்ற கருப்பு உங்களுக்கு பிடிக்கல. அது அதுக்குள்ள கிடக்குல இரு. வேற என்ன பீஸ் வேணும்? அதெல்லாம் போடக்கூடாது. தாத்தா வந்து சஜெக்ட் பண்றாப்புல. போடுறீங்களா? அதாவது கைட்னஸ் இல்லாத வராங்க, சோ இவங்களை கைட் பண்றாப்புல. கைட் பண்ணி வந்து நல்ல ஒரு மீன்களா பொறுத்து போடுறாப்புல. இது வந்து இது எத்தனை இருக்கு? இது எஸ்கே கோல்டு 6 இருக்கும். இல்ல 6. ஆமா ஒண்ணு இருக்கு 8. ஆமா இது போதுமா இப்போதைக்கு? இல்ல ஒன்னு செய்யறேன் உங்களுக்காக முதல் ஒரு இல்ல உங்களுக்காக ஒரு விஷயத்த செய்யறேன். தாத்தா பிளான் எல்லாம் போடுறாப்புல. இல்லப்பா நம்மள நம்பி வராங்க, ஏதாவது ஒண்ணு செய்யறேன் உங்களுக்கு. ஆமா மிக்சட் போடுறான்னு நினைக்கிறேன். மிக்சடா போடுறீங்களா? ஆமா தர்றாரு உள்ள போய் தர்றாப்புல. மிக்சடா பொறிக்கணும் வருதுக்கு. லோ பட்ஜெட்ல போட்டுக்கலாம். லோ பட்ஜெட்ல போட்டா அவங்க பாட்டு வசதிப்பாங்க. ஓ ஆமா போடுறேன். ரெட் அண்ட் ஒயிட் ஒரு பேர், ரெட் கலர் ஒரு பேரு, பிளாக் ஒரு பேரு, பிளாக் ஜாக்கெட் பிளாக் ஒரு பேரு. 6 ஆச்சா? இதை விட்டுருங்க. என்ன 6 தலையில நெட்டு வந்துட்டு. ஆமா இந்த கோல்டு 8 ஆச்சா? 2 ஆச்சு. 8 8 இருக்குல்ல. திரும்ப உள்ள போய் எதை எடுக்கிறாப்புல. எடுக்கிறாரா? ரொம்ப பாஸ்டா இருக்கும், துருன்னு இருக்கும். என்ன 8 9 10 இந்த 10 மீன் வளங்க முதல்ல. என்ன எல்லாத்தையும் உங்களுக்காக தான் ஒரு வித்தியாசமா போட்டுருக்கேன். என்ன சரி ஓகே. ஆமா இந்த 10 மீன் இந்த இது போடல. இதோ 10 12 இது வந்து பிளேட் முகம் மாதிரி இருக்கும் பக்கத்து. இது பேரு நாங்க கூட்டக்கா தூள் சொல்லுவோம். 12 மீன் இருக்கு. என்ன போதல்ல? ஓகே டன். இத இந்த 12 மீனை நீங்க வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு தீனி கொஞ்சம் நீங்க குழம்பு கடுகு எவ்வளவு எடுப்பேன் அத மாதிரி எடுத்து ஒரே இடத்துல போடாது, 4 இடத்துல போடுது. ஆமா தண்ணி வந்து எப்ப போட்டாலும் பழைய தண்ணி தான். நான் தொட்டி கழுவுறேன் தொட்டி கழுவுறேன் சொல்லிட்டு மீனை தூக்கி போய் தனியா வச்சிருக்க கூடாது. அந்த ஏர் மட்டும் ஓடிதான் இருக்கணும். ஆமா தொட்டி கழுவும் போது கூட பைப் போட்டு அழுக்க எடுத்துட்டு அப்படியே பாஞ்சு போட்டு உள்ள தப்பிட்டு அப்படியே அந்த தண்ணி மாத்தி அதுல தண்ணியோட இருக்கீங்க. சூப்பர் ஒரு கைட்னஸ். அருமையா இருந்தா அருமையா இருக்குது. நீங்க ஏன்னா இதுலயே எடுத்து நீங்க வச்சீங்கன்னா இது 6 இது அப்படியே கலப்படமா இருக்கு. நல்லா இருக்கும். இப்போ இதுல ஃபைட்டர் மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நம்ம ஆபீஸ் ரூம்ல ஒரே ஒரு ஃபைட்டர் மாதிரி. ஆமா ஃபுல் மூன் அது இருக்கு பாருங்க. அங்க தொங்க அங்க இருக்கு போங்க. அங்க இருக்கா? ஆமா ஃபுல் மூன். ஓகே அங்க போனீங்கன்னா ஒரு ஃபுல் மூன் ஃபைட்டர் நல்லா இருக்கு. ஆமா சரி 150 ரூபா. இது போதும் நான் இப்ப நீ இதை வாழ இந்த போட்டாப்புல தாத்தா வேலையை முஸ்டாப்புல.
எவ்வளவு 150 150. உங்களுக்கு 30 ரூபா தான் மார்ஜின் வச்சுக்கிறேன். தெரியும் நான் அதனால தான் கூட்டு வந்தேன் நானு. ஏன்னா ஏரியால இந்த ஒரு மீன் 50 ரூபாய் விற்பாங்க. நன்றி 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 நன்றி. சரி ஓகேண்ணா நன்றி. சரி பாய் சரி. அப்புறம் தாத்தா இப்ப நம்ம கிட்ட வந்துருங்க. என்னென்ன மீன் எவ்வளவு என்னென்ன கலர்ல வந்துருக்குது? என்ன வந்து இதா சிம்பிள் வந்துருக்குது. 60 ரூபா தான் போடுறேன். 60 ரூபா தான். ஆமா. என் வீட்டை 100 ரூபாய்க்கு விற்பாங்க ஒரு மீன். அது வித்துட்டு போட்டோம். அவங்க வாங்குறாங்களா பாவம், வாங்கின்னு போய் விற்கணும்ல. ரெட் டைகர் 100 ரூபாய் அப்படியே 100 ரூபாய். கிரீன் டைகர் கிரேட் டைகர் ஆமா 100 ரூபாய். 100 ரூபாய். பலூன் மாலி 100 ரூபாய். 100 ரூபாய் பலூன். ஆமா. பாண்டா மாலி 80 ரூபா. 80 ரூபாய்ச்சா? ஆமா. இது வந்து சாதா மாலி 60 ரூபா. 60 ரூபாய் ரெகுலர். ஆமா. இந்த வீடியோ டேட்டா ஒரு மீன் 10 ரூபா. 10 மீன் 100 ரூபாய். 10 மீன் 100 ரூபாய். ஒரு மீன் 10 ரூபாய். இதுல 20 மீன் இருக்கும் ஜீப்ரா மல்டி கலரு. அப்படியே 100 ரூபாய். அப்படியே 100 ரூபாய். இந்த கப்பீஸ் வந்து அப்படியே 100 ரூபாய். இன்னைக்கு வந்து கப்பீஸ் இது எப்பவுமே வர கப்பீஸ். இன்னைக்கு வந்து பேரண்ட் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. இது அப்படியே 120 ரூபாய். அப்படியே 120 ரூபாய். கவரே 120 ரூபாய். எத்தனை பீஸ் இருக்குது அதுல? 6 தான் இருக்கும். சாரி 8 இருக்கும். 8 பீஸ். 4 மேல் 4 ஃபீமேல். 4 மேல் 4 ஃபீமேல். ஆமா நல்லா இருக்கும். இது வந்து ரெட் பலூன் பிளாட்டி. ஆமா 100 ரூபாய். எப்போ வர மாதிரி தான். இது சன்செட் பிளாட்டி. இது வந்து ஏஞ்சல். இது வந்து மூன் டைல் பலூன்ல வந்து மூன் டைல் பலூன். இது ஆக்சுவலா வந்து அவங்க கிட்ட மூன் டைல் வரல, கிராஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஒரு மேல் ஒன்னு போடு, 4 ஃபீமேல் பலூன் கிட்ட கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா பலூன் இறங்கும் போது மூன் டைல இறங்கும். கண்டிப்பா இறங்கும். ஆமா. இது வந்து மாஃப் எல்லோ மாஃப். ஆனா இது எல்லா மீன் கூட சேர்த்து போடக்கூடாது. ப்ளூ மாஃப் வெரைடஸ். இது எந்த மீனும் போடக்கூடாது. இது மட்டும் தான் வளர்க்கணும். இதுலயே கலரா வரும். எல்லோ மாஃப் ஃபுல் எல்லோ. அது பாருங்க அந்த அந்த கடையில இருக்குது எல்லோ ஒயிட். ஆமா அதுதான். அது கூட எல்லாம் போடலாம். இது வந்து ஆஸ்கர். ஆமா டைகர் ஆஸ்கர். ஆமா 100 ரூபாய் பேர். 100 ரூபாய் பேர். இது வந்து போலார் பேரட் மேல் ஃபீமேல். ஆமா அப்படியே 120 ரூபாய். 120. ஆமா. இந்த கோல்டு 10 மீன் 100 ரூபாய். 10 மீன் 100 ரூபாய். ஆமா. இந்த எஸ்கே வந்து 100 ரூபாய் அப்படியே. ஆமா நல்லா வேல் டெய்லா இருக்கும். நல்லா இருக்கும். வேல் டெய்லா இருக்கும். ஆமா. இது 80 ரூபாய். இது அப்படியே. ஆமா லைனடு. லைனடா? ஆமா லைனடு. இது பாருங்க. இது பெருசு சின்னது. ஆமா ரெட் கேப். இதெல்லாம் கோழி கேப். எல்லாம் கோழி கேப். எல்லாம் கொஞ்சம் வரை உங்களால மட்டும் எப்படி கம்மியா கொடுக்க முடியுது ரேட்டு? அப்பெல்லாம் கம்மியா கொடுக்கல. யார் சொன்னது கம்மியா? நீங்க என்ன திட்டுவாங்க. கம்மியாலாம் கொடுக்கல. ஆமா. என்ன காரணம்னா இதோட மதிப்பு அவ்வளவுதான். இந்த மதிப்புக்கு இவ்வளவுதான். ஆமா. எனக்கு 8 ரூபா போடுறாங்களா? ஆமா 10 ரூபா விற்பேன். அவ்வளவுதான். ஓகே 2 ரூபா மார்ஜின் கிடைச்சா போதும். என் மாமா பையன், என் மச்சான். மக்களே, தாத்தா கடைசியா ஒரு ஐ சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு முடிச்சிருவோம் வீடியோவை. சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களை பத்தி அதிகமா சொல்றாங்க. வரவங்கலாம் எல்லாருமே உங்களை பத்தியே சொல்றாங்க. ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறாங்க. உங்களை காசு கொடுத்து போட சொல்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க, ஒரு ரூபா கூட கொடுத்தது இல்லைங்க. அவரே சொல்றாரு பாருங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.